வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 25ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தகவல். நான்காவது பெண் முதலமைச்சர். டெல்லி யூனியன் பிரதேச முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு. ராம்லீலா மைதானத்தில் விழா. முடா வழக்கில் இருந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்பட 4 பேர் விடுவிப்பு. ஆதாரம் இல்லை என்று லோக் ஆயுக்தா போலீசார் அறிவிப்பு. திருச்சியில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் ஜல்லிக்கட்டு மைதானம். அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு. விரைவில் வழக்கு விசாரணை. ராணுவம் அரசியலில் தலையிடவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகாருக்கு ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி மறுப்பு. திரிவேணி சங்கமம் தூய்மை சர்ச்சை. குளிக்க மட்டுமல்ல, நீரை குடிக்க கூட செய்யலாம். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விளக்கம். பொது சிவில் சட்டத்தின்படி லிவ் இன் உறவை அரசிடம் பதிவு செய்வது மட்டும் எப்படி தனி உரிமை மீறலாகும்? வழக்கு தொடுத்தவரிடம் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. புதிய தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் நியமனம். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடும் எதிர்ப்பு. பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு தோல்வி. அமைச்சர் பதவியில் தொடர அன்பில் மகேஷுக்கு தார்மீக உரிமை இல்லை. மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். அதிமுக தவிக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை. 117 தொகுதிகள், 30 மாதங்கள் ஆட்சி. விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்க கோரிக்கை. 80 இடங்கள் மட்டும் வழங்க அதிமுக முடிவு என தகவல். ரூபாய் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் 40% நிறைவடைந்ததாக தகவல் வெளியீடு. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என மனுக்கள் தாக்கல். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அவரு தள்ளுபடி. செங்கோட்டையன் எம்ஜிஆர் கட்சி எழுப்பிய காலத்தில் இருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். செய்தியாளர் கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில். பாலியல் வன்கொடுமை ஒரு சமூக பிரச்சனை. அவதூறு அரசியல் செய்யும் அதிமுகவுக்கு மக்கள் படுதோல்வியை தருவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதவாத அரசியலுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு. கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் கட்சியிலிருந்து விலகல். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை கண்டித்து சென்னையில் மாநில கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்கவும் வலியுறுத்தல். மைக் புலிகேசிக்கு எல்லாம் பதிலளிக்க விரும்பவில்லை. சீமான் குறித்து திருச்சி டிஐஜி வருண்குமார் மறைமுக தாக்கு. சாதி சமயங்களின் பெயரில் மக்களிடம் பகைமை வளர்ப்பவர்களுக்கு கட்டாய சிறை தண்டனை. கேரள உயர்நீதிமன்றம் கருத்து.
மல்டி லேயர் செராமிக் கெபாசிட்டர் உதிரிப்பாகம் தயாரிக்க திட்டம். சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையில் ஜப்பானை சேர்ந்த முரட்டா மின்னணு நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலை. ஓராண்டாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பயன். 2026ஆம் ஆண்டில் முழு அளவில் உற்பத்தி தொடங்கும் என அமைச்சர் DRP ராஜா அறிவிப்பு. பவானி அருகே ஓரிச்சேரி புதூர் பகுதியில் துக்க வீட்டுக்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த போது சம்பவம். கரும்பு பாரம் ஏற்றி வந்த டிராக்டரின் பக்கவாட்டில் உரசி அரசு பேருந்து மீது மோதிய விபத்தில் ஈச்சர் வாகனத்தில் பயணித்த 16 பேர் படுகாயம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வயலூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம். ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. சென்னை பழனி முருகன் கோவிலில் உள்ள விநாயகர் சிலைக்கு நடிகர் யோகிபாபு விளக்கேற்றி பிரார்த்தனை. பயபக்தியுடன் சாமி வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் தவேக தலைவர் விஜய், பெற்றோர் இயக்குனர் SI சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் தம்பதியர் புனித நீராடல். திருப்பூரில் ஒடிசா கூலி தொழிலாளியின் மனைவி, கணவர், குழந்தை கண்முன்னே பாலியல் வன்கொடுமை. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. சத்ரபதி சிவாஜியின் 395வது பிறந்த நாளை முன்னிட்டு ரிஷப் ஷெட்டி நடிக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் படத்தின் சிறப்பு போஸ்டர் வெளியீடு. சேரன் இயக்கத்தில் உருவான ஆட்டோகிராஃப் திரைப்படம் விரைவில் ரீ-ரிலீஸ். செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ட்ரெய்லர் வீடியோவை வெளியிட்டார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் நடிகர் ஆதி நடித்துள்ள சப்தம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. திரளான ரசிகர்கள் வரவேற்பு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் முதல் சிங்கிளான முகை மலை நாளை மாலை வெளியாகும். படக்குழு அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டி. கராச்சியில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அபாரம். நிலைத்து நின்று ஆடி வில் யங் 107 ரன்கள் குவிப்பு. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 6வது புரோ ஹாக்கி லீக் போட்டி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வீழ்த்தியது இந்தியா. மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் போட்டி. 6வது லீக் ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி அசத்தல் வெற்றி. அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் படை தனது பணியை முடிக்கும். ஈரானுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிரட்டல். இஸ்ரேல் மீது 3வது முறையாக மீண்டும் ராணுவ தாக்குதல். சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் சக்தி வாய்ந்த IRGC படையின் துணை தளபதி அலி படாவி எச்சரிக்கையால் மீண்டும் போர் மூளும் அபாயம். நிலவுக்கு விண்கலம் அனுப்ப பாகிஸ்தான் முடிவு. முதல் நிலவு திட்டத்தை 2028ஆம் ஆண்டு செயல்படுத்தப் போவதாக பாகிஸ்தான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவிப்பு. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தேர்தலை நடத்தாத ஒரு சர்வாதிகாரி. ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கு. உலக கத்தோலிக்க தலைமை மதகுரு 88 வயதான போப் பிரான்சிஸை காப்பாற்ற மருத்துவர்கள் தீவிர முயற்சி. 2 நுரையீரல்களிலும் நிமோனியா பாதிப்பால் உயிருக்கு போராடுவதாக மருத்துவமனை வட்டாரங்களில் தகவல். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வெளிவரும் பிளிக் நாளிதழ் செய்தி வெளியீடு.
உலக கத்தோலிக்க மக்கள் பிரார்த்தனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.